ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கருணைக்கிழங்கு அண்டு முருங்கைக்காய் சேர்த்து நல்ல ஒரு புளிக்குழம்பு பண்ண போகிறோம். இப்போ நம்ம அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கருணைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். நான் குக்கரில் ஒரு 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு கடாய் வச்சு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம், வெந்தயம், 2 மிளகு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் அண்டு பூண்டு நான் உரித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்க போகிறேன். இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்க போகிறேன். இப்போ வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்ந்து நல்லா மசிஞ்சு வரணும். இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சுங்க, நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம மசால் பவுடர்லாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி பவுடர், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஜீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மசாலாலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், நான் அதை சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் கருணைக்கிழங்கு குழம்பு கூட முருங்கைக்காய் சேர்த்து பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ முருங்கைக்காவும் சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட பார்த்திங்கன்னா புளி கரைசலை சேர்த்து விட்டுக்க போகிறோம். இப்போ முருங்கைக்காய், புளி கரைசல், மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். மசாலாவோட பச்சை வாசனை போகணும் அண்டு புளியோட பச்சை வாசனை போகணும். முருங்கைக்காய் ஓரளவுக்கு வெந்து வரணும். ஸோ இந்த டைமில் கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நல்லா வதங்கி வந்திருக்கு. நீங்கள் இப்படியே கூட சாப்பிட்லாம். முருங்கைக்காய் காரக்குழம்பு மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிற கருணைக்கிழங்கு நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க. இந்த டைமில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் நல்லா கெட்டியாக வைக்கிறேன். கெட்டியாக வச்சு சூடான சாதத்துக்கு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் அதிகமாக தண்ணி விடலை. எல்லாத்தையும் கலந்து விட்டு இந்த டைமில் கொஞ்சம் உப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பாருங்கள், ஆல்ரெடி நம்ம கருணைக்கிழங்கு வேக வச்சுருக்கோம் அண்டு முருங்கைக்காயும் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட முருங்கைக்காய், கருணைக்கிழங்கு சேர்த்த புளிக்குழம்பு செம்மையான ஒரு டேஸ்ட்டில் ரெடியாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த டைமில் ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஸ்பெஷலே என்ன அப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும் மேலே விட்டுக்கோங்க. இப்படி விட்டுட்டிங்க அப்படின்னா நீங்கள் சூடான சாதத்துக்கு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.